महापूर्ण श्रीमन् तव चरण राजीव भजन प्रभावात् जातोऽहं बहुमति पदं रंगनृपतेः जगद्घोषः सस्यः सकलमपि भोगं नरपतेः अनायासात् बालः लभत इति सेवां कलयतः ஓடிச் சென்று பெரிய நம்பிகள் திருவடிகளில் பணிந்த பொழுது ராமானுஷர் அந்த பெரிய நம்பிகள் திருவடிகள் தான் தனக்கு தஞ்சம் என்று அதனை போற்றுகிறார். ஒரு நிலையில் நாம் வளர்ந்து விட்டோமேனால் நம் ஆச்சாரியர்களை நினைத்து பார்ப்பது இல்லை. எப்பொழுதுமே எந்த நிலையில் நாம் வந்திருந்தால் கூட நம்மை அவர்கள் ஏற்றி வைத்தார்கள், ஏற்றி வைத்து ஏணி வாங்கி என்னும்படியாக ஆச்சாரியர்கள் ஏணியைப் போல நம்மை உயரத் தூக்கி வைக்கிறார்கள். அதை நாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டுமாம். மகாபூர்ண ஸ்ரீமன் தவ சரண ராஜீவ பஜன பிரபாவாத் ஜாதோஹம். சுவாமி, எனக்கு இத்தகையதொரு பெரும் நிலை கிடைத்திருக்கிறது என்றால், பெரும் பாக்யதாரிசியம் கிடைத்திருக்கிறது என்றால், அரும் பெரும் சாதனைகள் செய்வதற்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால், இவை அனைத்தும் உம்முடைய கிருபா கடாட்சத்தினால் அன்றோ ஏற்பட்டது. மகாபூர்ண ஸ்ரீமன் தவ சரண ராஜீவ, உம்முடைய சரண கமலத்தில் நான் வந்து அடிபணிந்ததினால் அன்றோ எனக்கு இந்த மகிமை, இந்த மேன்மை கிடைத்திருக்கிறது. எவ்வளவு உயர்ந்த நிலையில் நாம் இருந்தால் கூட நம்மை ஏற்றி வைத்த குருக்களை, ஆச்சாரியர்களை, மகான்களை கொண்டாட வேண்டும் என்பதுதானே சுவாமி ராமானுஜருடைய வாழ்க்கை நமக்கு காட்டித்தரும் நன்னெறி. ஏவம் வதந்தம் வினயாபிராமம் ஞாயோததிம் தம் யதி சார்வபௌமம். இப்படி தன் திருவடிகளில் வந்து விழுந்து வணங்கின ராமானுஜனை அப்படியே வாரி எடுத்துக் கொண்டார் மகாபூர்ணராம் பெரிய நம்பிகள். பிள்ளாய், உமக்கு உபதேசிக்க வேண்டிய அம்சங்கள் இன்னும் அதிகம் உள்ளன. காஞ்சிபுரத்தில் அதிகம் சொல்ல முடியவில்லை. அதற்கு காலம், நேரம் எதுவும் இடம் தரவில்லை. ஆகையால் அன்றோ நான் மறுபடியும் திருவரங்கத்திற்கு வந்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது இந்த சமயத்தில் உனக்கு அவை அனைத்தையும் நான் விவரித்துச் சொல்வதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் என்பதாக தன் அருகே அமர்த்தி வைத்துக் கொண்டு அவருக்கு முக்கியமான சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் சுவாமி ராமானுஜர் பெரிய நம்பிகள் திருவடிகளை ஆசிரியித்து அவர் திருவடிகளிலேயே வேதாந்த காலக்ஷேபங்களை செய்து வரக்கூடிய அதே சமயத்தில் தான் மேலும் பல பெரியோர்கள், ஆளவந்தாருடைய சச்சிஷ்யர்கள் அந்த திருவரங்கத்திலேயே வசித்துக் கொண்டு வருகிறார்கள். திருவரங்க பெருமாளரையர், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், இவர்கள் எல்லோரும் இங்கேதான் வாசம் செய்து கொண்டு வருகிறார்கள். திருமாலையாண்டான் முதலான மகான்கள். ஏனென்றால் ராமானுஜருக்கு ஒரு பெருமை உண்டு. பஞ்சாச்சாரிய பராஸ்ரயர் என்ற ராமானுஜரை கொண்டாடுகிறோம். ஒருவருக்கு ஒரு குருவினிடத்திலேயே அனைத்தும் கிடைப்பதும் உண்டு. அதனால்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்ததேசனுடைய திருக்குமாரர் குமார நயினாராச்சாரியார், குமார வரதாச்சாரியார் என்னும் அந்த மகனியர் கொண்டாடுகிறார். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா என்று, எனக்கு ஆச்சாரியராகவும் தந்தையாகவும் எனக்கு பிரம்மோபதேசத்தை செய்து வைத்தவராகவும் வேதாந்த ஞானத்தை வாரித்தந்த வள்ளலாகவும் விளங்கக்கூடியவர் என் திருத்தகப்பனாரே. நான் அவரை தவிர்த்து மற்ற யாரிடத்திலும் வித்யாபியாசம் செய்யவில்லை, அவரிடத்திலேயே பயின்று வந்தேன் என்று சொல்லுகிறார். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா. எந்த அவரிடமிருந்தோ என்னால் அனைத்தும் அறியப்பட்டதோ, வேறு யாரிடமிருந்தும் என்னால் அறியப்படவில்லையோ அந்த சுவாமி என்று கொண்டாடுகிறார். ஒருத்தருக்கு ஒரு குருவினிடத்திலேயே அனைத்தும் சித்திக்கும். அல்லது ஒருவன் பலரிடத்தில் சென்று பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பகுஸ்ரோதவ்யம், பகுதா ஸ்ரோதவ்யம், பகுத்ய ஸ்ரோதவ்யம் என்று கொண்டாடுகிறார்கள். கேட்க வேண்டும், பலமுறை கேட்க வேண்டும், பலமுறை பலரிடமிருந்து கேட்க வேண்டும். ஆனால் அதில் ஒரு நியமம் இருக்க வேண்டும். தெரியுமா? கண்ட இடங்களில் சென்று பலரும் சொல்வதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. ஓரான் வழியாக வந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை இவர் அடைந்திருக்கிறாரா என்பதாக ஆராய்ந்து பார்த்துத்தான் நாம் அவர்களிடத்தில் சென்று உபதேசம் பெற வேண்டும். அது தவிர
ஒரு ஆச்சாரியன் ஒரு அபிப்பிராயத்தை சொன்னால் மற்றொரு ஆச்சாரியனிடத்தில் சென்று சிறிதும் பொருத்தமில்லாத சில விஷயங்களை கூறி இவருக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதத்தையும் நாம் உண்டு செய்யக்கூடாது. இதெல்லாம் சிஷ்யன் கட்டுப்பாடாக கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள். ராமானுஜர் தன்னிடத்தில் வந்து வித்யாபியாசம் செய்வது மட்டுமில்லாமல் இன்னும் அவருடைய ஞானம் நன்கு விரிய வேண்டும். அது தவிர இவருடையதான பெருமை உலகம் அனைத்தும் அறிய வேண்டும். ஆகையால் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தின் படியாக இவர் ஆளவந்தாரின் ஏனைய சிஷ்யர்களிடமும் வித்யாபியாசம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் சம்பிரதாயத்தில் காலக்ஷேபம் என்று சொல்லுகிறோம். காலக்ஷேபம் என்று சொல்லுகிறோம். வேதாந்த விஷயங்களை ஒரு பெரியோரிடத்தில் சென்று நாம் பயிலும் பொழுது அதற்கு காலக்ஷேபம் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். இன்றும் பல இடங்களில் பார்க்கிறோம், பலரும் பெரிய பெரிய மகான்களிடத்தில் சென்று இந்த வேதாந்த வித்தியைகளை பயின்று வருகிறார்கள். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அவர்கள் கிளாஸ் கிளாஸ் என்பதாக இந்த ஆங்கில வார்த்தையைத்தான் உபயோகப்படுத்துகிறார்களே தவிர்த்து சாம்பிரதாயிகமாக காலக்ஷேபம் என்பதை அவர்கள் வாய்த்திருந்து சொல்லுவதே இல்லை. இது மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஸ்வரூபம் என்றால் என்ன? நாம் இப்பொழுது வேதாந்த வித்யாபியாசத்தை செய்கிறோமே என்றால் அந்த வித்யாபியாசத்திற்கு தக்கபடிதானே வார்த்தை இருக்க வேண்டும். வயசா கர்மணா அர்த்தஸ்ய சுதஸ்ய ஆபிஜனஸ்ய மனுஸ்மிருதியில் மனு வர்ணிக்கிறார். நம்முடைய வயதுக்கேற்ற பேச்சு, வயது, தோற்றம், குலம், பிறப்பு, நற்குடி பிறப்பு, கல்வி இவற்றிற்கு ஏற்றாற் போல நடை, உடை, பாவனை, பேச்சு இருக்க வேண்டும். வயதிற்கும் தோற்றத்திற்கும் பிறப்பிற்கும் கல்வி அறிவிற்கும் ஏற்றாற் போல நம்முடைய நடை, உடை, பாவனை இருக்க வேண்டும். என்றால் வேதாந்த விஷயங்களை பேசும் பொழுது கிளாஸ் என்றால் சொல்லுவார்கள். அல்லது அபியாசம் செய்வது, அதாவது வேதத்தை நாம் சொல்லிக் கொள்ளும் பொழுதோ அல்லது திவ்ய பிரபந்தங்களை ஒரு பெரியவர் சொல்லிக் கொடுத்து நாம் அதனை பயிலும் பொழுதோ அதற்கு சந்தை என்பதாக பெயர். சந்தை, சந்தை என்றால் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நாம் அதனை கற்றுக்கொள்கிறோம். சந்தை ஓதுதல் இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இருப்பதாக தங்களை காண்பித்துக் கொள்பவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஆங்காங்கு காலக்ஷேபம் செய்வது மட்டும் மிக முக்கியமான விஷயம் இல்லை. அதற்கு ஏற்றாற் போல நான் இன்றைய தினம் காலக்ஷேபம் சொல்லுகிறேன், நேற்று காலக்ஷேபம் உண்டா என்பதாக விவகாரம் செய்ய வேண்டும். ஆகையால் சம்பிரதாயத்தை சம்பிரதாயமாகவே பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் வழக்கில் இருந்து ஒழித்து விட்டோமேனால் நமக்கு எப்படி நம்முடைய சம்பிரதாயம் தெரியும்? இதனை புரிந்து நீங்கள் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பதாக அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுவாமி ராமானுஜர் பெரிய நம்பிகள் திருவடிவாரத்தில் காலக்ஷேபம் கேட்டு வருகிறார் என்றால் ஏனைய ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் திறத்திலும் இவருக்கு காலக்ஷேபம் நடைபெற வேண்டும் என்பதாக பெரிய நம்பிகள் அவர் திருவுள்ளம் உகந்தார். அதற்கு ஏற்றாற் போலே அவருக்கு ஒவ்வொருத்தரிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பயிலுவதற்கு உரியதான ஏற்பாடுகளை எல்லாம் பெரிய நம்பிகள் செய்து வைத்தார். ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில். ஒரு சிலர் ஒன்றில் மிக மேன்மையான அறிவு பெற்றிருப்பார்கள். நாம் அவர்களிடத்தில் சென்று அதற்கு உரியதான விஷயங்களை மட்டும் தெரிந்து வருவது என்பது மேன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோன்று தான் திவ்ய பிரபந்தத்தை ஒருவரிடத்தில் பயில வேண்டும். அந்த திவ்ய பிரபந்தத்தின் உள்ளர்த்தங்களை எல்லாம் ஒருவரிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் முதலான ரகசியார்த்தங்களை எல்லாம் தன்னிடத்தில் கேட்டால் கூட மேலும் மேலும் இந்த அர்த்த விஞ்ஞானங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தவிர மிக முக்கியமாக பகவத் ராமானுஜருடைய பிரபாவம், பகவத் ராமானுஜருடைய புகழ் திக்கட்டும் பரவ வேண்டும் என்னும் உள்ள கிடக்கை பெரிய நம்பிகளுக்கு. இப்படி ஒரு ஆச்சாரியன் கிடைப்பாரா? தன் சிஷ்யன் அடுத்து அடுத்து மேலான நிலைக்கு வளர வேண்டும், மேலான உயர்ந்த நிலைக்கு தன்னுடைய சிஷ்யன் வர வேண்டும் என்று எங்கேயாவது ஒரு ஆச்சாரியன் இப்படி ஆசை கொள்வாரா? அதுதான் ராமானுஜருடைய பெருமை, அதுதான் பெரிய நம்பிகளுடைய மேன்மை. நம் சம்பிரதாயம் எத்தகைய சீர்மிகு சம்பிரதாயம் பாருங்கள். சிஷ்யனுடைய மேன்மை கண்டு உகக்கக்கூடியவன் தான் உத்தமமான ஆச்சாரியனாக திகழ முடியும்.
சிஷ்யனுடைய மேன்மை கண்டு ஆனந்தப்படக்கூடியவன் தான் உயர்ந்த ஆச்சாரிய சார்வபௌமனாக திகழ முடியும். அந்த வகையில் ராமானுஜரையும் பெரிய நம்பிகளையும் நாம் எப்பொழுதும் நம் நெஞ்சில் நிறுத்தி போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். இதில் சந்தேகம் துளியும் வரவே வேண்டாம். அத்தகையதொரு நிலைப்பாடு இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு தான் காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய சமயங்களில் அது தவிர நீர் திருக்கோஷ்டியூர் சென்று அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திருவடிகளிலே மேலும் பல விஷயங்களை எல்லாம் தெரிந்து வர வேண்டும் என்பதாக ஒரு நியமனம் அளித்தார். அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திருவரங்கத்தை விடுத்து திருக்கோஷ்டியூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் வசித்துக் கொண்டு வருகிறார். கோஷ்டிபூர்ணர் என்பதாகவே அந்த சுவாமிக்கு திருநாமம். இவர் மகாபூர்ணர், அவர் கோஷ்டிபூர்ணர். எப்பேற்பட்ட ஒரு சம்பந்த விசேஷம், எத்தகையதொரு மேன்மை! ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஞானத்திலும் ஷீலத்திலும் போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்து வருகிறார்கள். ஒரு சமயம் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டமாக வந்து இந்த திருத்தலத்தில் எம்பெருமானை சேவித்ததினாலே இந்த திருத்தலத்திற்கு கோஷ்டிபுரம் என்பதாக பெயர் உண்டாயிற்றாம். கோஷ்டி என்றால் சங்கம், கூட்டம். தமிழில் கூட்டம் என்கிறோமே, அதனை சம்ஸ்கிருதத்தில் கோஷ்டி என்கிறோம். பலரும் சேர்ந்து தேவர்கள் எல்லோரும் திரளாக சேர்ந்திருந்து இங்கே பெருமானை சேவித்ததினாலே இப்பெருமானுக்கு, இந்த பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரத்திற்கு கோஷ்டிபுரம் என்பதாக பெயர். இங்கே பெருமான் 3 நிலைகளில் சேவை சாதிக்கின்றான். மாதவன், வெள்ளியான், கரியான் என்றெல்லாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கின்றார். பெரியாழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்தில் முதலில் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்ய ஆரம்பிக்கின்றார். கண்ணன் பிறந்த அவதார விசேஷங்கள் இந்த திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தில் காண்பிக்கப்படுகின்றன. அத்தகைய திருக்கோஷ்டியூர் திருத்தலத்திற்கு வந்து கோஷ்டிபூர்ணராம் பெரிய நம்பிகளை ஆசிரியித்து அவர் திறத்தில் பல சத் விஷயங்களை எல்லாம் அறிய வேண்டும் என்னும் ஒரு நியமனத்தை பெரிய நம்பிகள் அளித்தார். அதன்படி சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டிபுரம் அல்லது திருக்கோஷ்டியூர் என்னும் அந்த திவ்யதேசத்திற்கு புறப்படுகிறார். அன்பர்களே, இதுவரையிலும் சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இனி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சுவாமி ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயம். பலரும் அதனை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இதனை நாம் விவரணம் செய்து சொல்லப் போகிறோம். ஆகையால் கட்டாயம் பார்த்து அனுபவிக்கும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.